19வது கணக்கு 3ஆம் பாடத்துல தான் கேட்பாங்கம்மா. a = 2 1 1 3 b = 2 0 1 3 எனில் a × b மற்றும் b × a வை காண்க. மேலும் ab = ba என்பது சரியா என ஆராய்க. ஸோ a × b யும் b × a வும் இதுக்கு ஒரு மார்க் இது ஒரு மார்க் ஓகே. ஆனால் இது ஒன்று கேட்டிருக்காங்கல்ல, கண்டிப்பாக இதுக்கு ஆன்சர் நம்ம எழுதணும். ஸோ அது எழுதலாம் மார்க் இல்லைன்னா ஃபுல்ஃபில் ஆகாது ஆன்சர். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து எழுதுங்க. படிக்கும்போது என்ன படித்தோம்? a × b, a என்ற அணியையும் b என்ற அணியையும் பெருக்க வேண்டும். அடுத்தது b என்ற அணியையும் a என்ற அணியையும் மாற்றி பெருக்கணும். எழுதலாமா? காண்கன்னு கொடுத்துட்டாங்கன்னாவே ab = போட்டுக்கலாம் 2 1 1 3. a × b, இங்கே இன்ட்டுன்னு போடுங்க. b-னுடைய மதிப்பு 2 0 1 3. நடுவில் என்ன குறி இருக்கு? இன்ட்டுன்னு போட்டாவே நிரல். ஸோ முதல் உறுப்பு இரண்டாவது உறுப்பு பெருக்கி முதல் உறுப்பை எழுத போகிறோம். அப்படி எழுத பண்ணுங்க. அப்படியே போடுறேன். 2 2 4 ஓர் 1 1. என்ன 1? +1. குறிகள் எதுவுமே இல்லைன்னா ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம். இங்கே அடுத்தது இங்கே போகிறோம். 2யும் 0வையும் பெருக்கிறோம். அப்புறம் 1ஐயும் 3ஐயும் பெருக்கிறோம். ரெண்டாவது உறுப்பா எழுதுறோம். ஓகே, 0வை பெருக்கணும் அப்படின்னா 0 தான் கிடைக்கும். எந்த எண்ணு கூட 0 பெருக்கணும் 0. சில பசங்க என்ன பண்ணிடுறீங்க, டக்குன்னு 2 × 0 2ன்னு போட்டுறீங்க. பதட்டமே படக்கூடாது, நிதானமாக போடணும். 0 இருக்கு. ஸோ எந்த ஒரு எண்ணையும் 0 பெருக்குனா 0 கேப் இருக்கணும். முதல் உறுப்பு எழுதிச்சு. இரண்டாவது உறுப்பு இது ஓர் 3 3. என்ன 3? +3. குறியே இல்லைன்னா ப்ளஸ்ன்னு அர்த்தம். அடுத்து இரண்டாவது நிரை முதல் நிரல். முதல் உறுப்பு ஓர் 2 ஓர் 3 3. நடுவில் என்ன குறி போட போகிறோம்? ப்ளஸ். இப்போ ரெண்டாவது ஓர் 0 0 ப்ளஸ் 3 3 9 = 4 கூட 1 கூட்டினா 5. எந்த எண்ணு கூட 0வை கூட்டினா அதே எண் தான் கிடைக்கும் 3. 2யும் 3ஐயும் சேர்த்தா 5. எந்த எண்ணு கூட 0 கூட்டினாலும் அதே எண் தான் கிடைக்கும். ஸோ a × b கிடைச்சிச்சு. அடுத்தது என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? b × a. ஃபஸ்ட்டு யார் எழுதணும்? b. அப்போ b எடுத்து எழுதுங்க. 2 0 1 3. என்ன சொன்னோம் நடுவில்? இன்ட்டு. ஏவை எடுத்து எழுதுங்க. 2 1 1 3. நடுவில் என்ன இருக்கு? பெருக்கல். பெருக்கல் என்ன போட்டு சொன்னாச்சு? நிரல். இங்கே பார்க்குங்க 7 மாதிரி தெரியும். சரி, 2 2 4. 0 வந்துச்சு. 0வையும் 1ஐயும் முதல் உறுப்பு இரண்டாவது உறுப்பு 0 கூட எதை பெருக்கினாலும் 0. கேப் விட்டுக்கோங்க. அடுத்த நிரல் போகிறோம். 2யும் 1ஐயும் பெருக்கணும். ஓர் 2 0 கூட 3 பெருக்குனா 0 + 0. அடுத்து இரண்டாவது நிரை ஓர் 2 இரண்டாவது உறுப்பு ஓர் 3 3. லேசாக போட்டுக்கோங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. அடுத்தது ஓர் 1 1 3 3 9 + 9. எந்த ஒரு எண்ணை கூடயும் 0 கூட்டினா அதே எண் தான் கிடைக்கும் 4. இங்கே 2 2யும் 3ஐயும் சேர்த்தா 5. 1 9ஐயும் சேர்த்தா 10. ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணணும். இதுக்கு ஒரு மார்க், இதுக்கு ஒரு மார்க். மிஸ் ஆனால் இன்னொரு கேட்டிருக்காங்கல்ல, ab = ba. ab a × b = b × a என்பது சரியான்னு கேட்டிருக்காங்க. 2 சரியாக தான் பார்க்கலாம். இங்கே 5 3 5 9 4 2 5 10. 2 சமமாக இருக்கா? இல்லை. அப்போ சமமாக இருந்து சமக்குறி. சமமாக இல்லைன்னா என்ன போட போகிறோம்? அங்கே ஒரு கோடு போட்டால் போதும். not equal to ba. இல்லைங்க மிஸ், நான் அது மாதிரிலாம் எனக்கு எழுத மாட்டேன் அப்படின்னா ab = ba என்பது சரியாக வந்திருக்கான்னா வரல, அப்போது சரி அல்ல அப்படின்னு எழுதணும். ஓகே.